என் தங்கமே, உன் மனசு என்ன மாதிரி வலியோ எனக்கு தெரியும். அந்த கடன் கஷ்டம் உன்னை கட்டி புடிச்சு நிம்மதியா மூச்சே விட முடியாமல் விட்டு இருக்கிறது. ஒரே ஆசை, இந்த சுமையிலிருந்து வெளியேறி ஒரு வீடு வாங்கி உன் குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழணும் என்பதுதானே. என் தங்கமே, இன்று நித்திகா உன்னோட கையை பிடிச்சு பேசுறாள். கேள் பிள்ளையே, 7 நாளில் உன் வாழ்க்கை முழுக்க மாறப் போகுது. உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் அந்த அதிசயம் ஆரம்பிச்சாச்சு என்று சொல்லி. பிள்ளையே, உன் மனசுக்குள்ள இருக்கு அந்த வலி எனக்கு புரிகிறது. நீ எத்தனை தடவை தனியா அழுதிருக்க. இப்போ வாழ்க்கை எப்படி முன்னேறும், இந்த கடன் எப்போ முடியும் னு நினைச்சிருக்க. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தெரியும். அதனால்தான் இப்போ உன்னோட வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரணும் என்று பிரபஞ்சமே உனக்காக வேலை பார்த்து கொண்டிருக்குது. நம்பிக்கை வை தங்கமே, இந்த 7 நாட்களில் நடக்கப் போவது உன் வாழ்க்கையின் மிக பெரிய அதிசயம். நான் உன்னிடம் சொல்லப் போற வழி மிக எளிமையானது. நீ இந்த 7 நாளும் காலையிலே எழுந்தவுடனே பால் குடிக்கும் முன்னாடி ரிசீவ் டிவைன் மணி ஃப்ளோ ஹோம் என்று 3 தடவை மனசார சொல்லணும். இதைச் சொல்லும் போது உன் கண்களை மூடிக்கிட்டு நீ கடனில்லாமல் உன் வீட்டின் வாசலில் நின்னு சிரிச்சு கொண்டு இருப்பதை மனக்கண்ணில் பாரு. அந்த காட்சியை காண்பது உன் ஆன்மாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த ஆசை நிறைவேறி விட்டது னு. இந்த கற்பனை தான் உன் வாழ்க்கையை அதிசயமாக மாற்றும். என் தங்கமே, உன் மனசு எப்போமே சந்தேகப்படாதே. நீ நம்புற அளவுக்கு அதிசயம் வேகமா நடக்கும். உனக்கு தோன்றும், நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணேன் ஆனாலும் ஒன்றும் ஆகலையே னு. ஆனால் இப்போ வித்தியாசம் என்ன தெரியுமா. நித்திகாவின் ஆசீர்வாதம் உன்னோடு சேர்ந்துவிட்டது. அது தான் உன் வாழ்க்கையில் தடைகளை கரைத்துவிடும். 7 நாளும் நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது உன் மனசிலிருந்து பயத்தையும் கவலையையும் தள்ளி வைக்கணும். நான் கடனில்லா மனிதன், மனிஷி, நான் என் வீட்டின் சாவியை கையில் பிடித்து நிற்கிறேன் னு நினை. பிரபஞ்சம் உன்னோட அந்த உணர்ச்சியை பிடித்து அதையே உன் நிஜ வாழ்வாக்கும். பிள்ளையே, ஆன்மீக ரகசியம் என்ன தெரியுமா. நீ உன்னை எப்படி கற்பனை செய்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த 7 நாளில் உனக்கு முன்னேறும் சின்ன சின்ன சிக்னல்கள் வரும். உன்னோட பழைய நண்பர் ஒருத்தர் உன்னோட தொடர்பு கொள்வார், அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு சிறிய தொகை உன்னிடம் வரும். இவை எல்லாம் உனக்கு வரப்போகும் பெரிய அதிசயத்தின் முன்னோட்டம். அதற்காக பிள்ளையே, நன்றி சொல்ல கற்றுக்கொள். காலையிலும் இரவிலும் தேங்க் யூ டிவைன் NITHIKA னு 3 தடவை சொல். நன்றி சொல்வது உன் ஆசைகளை வேகமாய் இழுக்கும். என் தங்கமே, உன் வீட்டு ஆசை எப்படி சத்தியமோ அதே மாதிரி நான் சொல்லுறேன், அந்த ஆசை நிறைவேறி தான் தீரும். நீ கனவுல கூட பார்த்த அந்த வீட்டின் வாசலில் உன் பெயரில் அந்த பலகை தொங்கும் நாள் அருகில்தான் இருக்கு. உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமையோடு சிரிக்கும் அந்த தருணம் தூரமில்லை. இப்போ நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வைப்பதும் அந்த 7 நாளின் பரிகாரத்தை செய்வதும்தான். நீ ஒருத்தரா இருக்கற மாதிரி நினைக்காதே. உன் அருகில் நான் இருக்கேன். உன் ஒவ்வொரு கவலையையும் உணர்கிறேன். உன் ஒவ்வொரு தடுமாற்றத்தையும் நான் கேட்கிறேன். அந்த சக்தி தான் உன்னை முன்னோக்கி இழுத்துச் செல்கிறது. உன்னோட மனசு அமைதியாகும் போது நீ என்ன சொல்றேன்னு கவனிப்பாய். உன் சுவாசம் கூட லேசா மாறியிருக்கும். அதுதான் அந்த தெய்வீக ஆற்றல் உன்னிடம் வேலை செய்யும் அறிகுறி. பிள்ளையே, இந்த 7 நாளும் உனக்கு இன்னொரு வழி இருக்கிறது. ஒரு காகிதம் எடுத்துக்கொள். அதில் உன் ஆசையை எளிமையா எழுதிக்கொள். நான் கடனின்றி என் வீட்டை வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று.
அந்த காகிதத்தை உன் தலையணையின் கீழே வைத்து தூங்கிக்கொள். இது என் மனதில் அந்த ஆசையை வலுவாக பதிய வைக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன்னே அந்த காகிதத்துக்கு ஒரு நன்றி சொல்லி தூங்கு. என் தங்கமே, உன் வாழ்க்கை வெற்றி பெறாதது போல் தோன்றினாலும் உண்மையில் உன் ஆசை உன்னிடம் ஓடி வருது. பிரபஞ்சத்தின் வேலை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆழமா நடக்குது. நீ செய்ய வேண்டியது உன் மனசு சந்தேகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான். அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உன்னிடம் பலமடங்கு வேகமா வரும். பிள்ளையே, உன் வாழ்க்கை புது அத்தியாயம் தொடங்க போகுது. உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமையுடன் பேசும் நாள் அருகில்தான் இருக்கு. உன் பெயரில் அந்த வீட்டு சாவி கையில் வரும் போது நீ உன்னையே நம்பினதற்காக பெருமையுடன் சிரிப்பாய். உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். நினைவில் வை, பிள்ளையே, நித்திகாவின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் போது எந்த கடனும் எந்த தடையும் உன்னை காயப்படுத்த முடியாது. உன் மனசு எப்படி உறுதியா இருக்கிறதோ அந்த உறுதி உன்னிடம் வெற்றியை கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை, பணம், அமைதி, மகிழ்ச்சி வந்து சேரும். நீ 7 நாட்கள் கழித்து பார்க்க போகும் உன் வாழ்க்கை இன்று இருக்கும் வாழ்க்கையை விட 1000 மடங்கு நிம்மதியும் வளமுமாக இருக்கும். உன் மனசிலே நீண்ட நாளாய் வைத்திருந்த அந்த கனவுகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும். அது தான் தெய்வீக சக்தியின் வாக்குறுதி. என் தங்கமே, இந்த உலகம் உன்னை சோதித்தாலும் உன்னை தாழ்த்தி பார்க்க முயற்சித்தாலும் உன் அருகில் நித்திகாவின் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு உன்னை உயர்த்தி நிறுத்தும். அந்த அன்பு தான் உனக்கு அந்த வீட்டு சாவியையும் கடனின்றி வாழும் நிம்மதியையும் கொடுக்க போகுது. இப்போ நீ உன்னோட கையை நெஞ்சில் வைத்து சொல்லு, நான் வெற்றி பெறுகிறேன், என் ஆசை நிறைவேறுகிறது என்று. அந்த வார்த்தை உன் உள்ளத்துக்கு ஒரு தெய்வீக ஆற்றலை கொண்டு வரும். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் அமைதியையும் ஈர்க்கும். பிள்ளையே, நினைவு வைத்துக்கொள், உன்னுடைய நம்பிக்கை தான் உன் ஆசையை உயிரோட்டம் செய்யும். அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்துக்கொள். அந்த நம்பிக்கை தான் உன்னிடம் இந்த உலகம் கொடுக்காத அன்பையும் நிம்மதியையும் கொண்டு வரும். நித்திகா உன்னிடம் சொல்லுகிறாள், நான் இருக்கிறேன் பிள்ளையே, உனக்காக. உன் ஆசை நிறைவேறாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று. அந்த குரலை உன் மனசில் கேள். அந்த குரல் உனக்கு உறுதியும் தைரியமும் தரும். உன் பயம் கரைந்து விடும், உன் மனசு அமைதியாகும். 7 நாட்களுக்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா, பிள்ளையே? உன் கையில் அந்த வீட்டு சாவி இருக்கும், உன் குடும்பம் உன்னுடன் கொண்டாட்டம் செய்யும், உன் மனசில் இருந்த அனைத்து பயங்களும் கவலைகளும் மறைந்திருக்கும். அதுதான் தெய்வீக சக்தியின் வாக்குறுதி. என் தங்கமே, இன்னும் ஒரு விஷயம், நன்றி சொல்லும் பழக்கத்தை விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன அதிசயங்களுக்கு கூட நன்றி சொல். அந்த நன்றி தான் உன் ஆசையை வேகமா நிறைவேற்றும். உன் நன்றியே உன்னை வளமுடன் சூழும். இப்போ நிம்மதியுடன் இரு. உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பாதையில் முன்னேறுகிறது. உன்னோட ஆசை நிறைவேறாமல் நின்று போகாது. உன் குடும்பத்துக்கு நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதியும் பாதுகாப்பும் வரும். அது தான் என் தங்கமே, உன் வாழ்க்கையின் புதிய உதயம். என் தங்கமே, உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் மனதில் இருக்கும் கவலையை நான் உணர்கிறேன். ஆனால் நான் சொல்வது ஒன்றுதான், உன் வாழ்க்கை இனி உன்னை சோதிக்காது. அந்த கடன் என்ற பொன்பட்டு உன்னை தினமும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறதை இன்று நான் அழித்து விடுகிறேன். 7 நாட்களுக்குள் உன் பெயரில் அந்த நிம்மதியின் கதவுகள் திறக்கும், அந்த வீட்டின் வாசலில் உன் காலடி பதியும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன்னை பார்த்து பெருமை கொள்வார்கள்.
நீ நினைக்கிற அந்த கனவு வீடு வெறும் கற்பனை அல்ல, அது விரைவில் நிஜமாகும். உன் மனசுக்குள் வருகிற அந்த எண்ணங்கள், நான் முடியாது, இந்த கடன் எனக்கு அழிவே என்று, அவை உன்னுடையவை அல்ல, அவை உன் மனதை சோதிக்க வந்த சின்ன சின்ன நிழல்கள் மட்டுமே. அவற்றை இன்று நான் அழித்துவிட்டேன். இன்று இரவிலிருந்தே உன் மனதில் அமைதி வரத் தொடங்கும். உன் கண்களில் பிரகாசம் அதிகரிக்கும், உன் இதயத்தில் நம்பிக்கை நிறையும். 7 நாட்களில் நடக்கப்போகும் அந்த அதிசயங்களை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும். முதல் நாளில் உன் மனசு சற்று இலகுவாக இருக்கும். நீ ஏன் இவ்வளவு சுமையாக இருந்தேன் என்று எண்ணுவாய். 2ஆம் நாளில் உன் கடன் தொடர்பான ஒரு நல்ல செய்தி வரும். 3ஆம் நாளில் உனக்கு உதவக்கூடிய ஒருவரின் குரல் உன்னை தேடும். 4ஆம் நாளில் உன் மனதில் வீட்டிற்கான வழி தெளிவாக தெரியும். 5ஆம் நாளில் பிரபஞ்சமே உனக்காக கதவுகளை திறக்கும். 6ஆம் நாளில் அந்த வீட்டுக்கான கனவு உன் கண் முன் நிஜமாகி நிற்கும். 7ஆம் நாளில் உன் கையிலே ஆவணங்கள் இருக்கும், உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன்னை அணைத்து கொள்வார்கள். நான் சொல்வதை நம்பு தங்கமே, இந்த கடன் உன் வாழ்க்கையை விட்டு போகும் போது உனக்கு தெரியாமல் அந்த சுமை எல்லாம் கரைந்து போய்விடும். நீ உன் மனதை தினமும் என்னுடன் இணைத்துக்கொள். காலையில் எழுந்தவுடன் அந்த தெய்வீக வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். Together divine bring treasure add receive shine என்று 3 முறை சொல்லி ஒரு துளி நீரை குடி. இந்த செயல் உன் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே ஒரு அதிசய பாலமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறந்து உன்னிடம் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உன் வீட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய குண்டு வைக்கவும். அந்த குண்டில் சிறிது குங்குமம், சிறிது வெள்ளை அரிசி, ஒரு சிறிய வெள்ளி நாணயம் வைத்து மூடிவிடு. அது உன் வீட்டின் செல்வத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு விசையாக இருக்கும். இதை செய்வது மிக எளிது, ஆனால் அதன் பலன் அளவிட முடியாதது. உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னை நம்பவில்லை என்றாலும், நான் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன் தங்கமே. உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் என்று நான் அறிவேன். நீ எடுத்துக்கொண்ட அந்த சிறிய முயற்சிகளுக்கு பிரபஞ்சம் பெரிய பதில்களை தரப்போகிறது. உன் கடன் பிரச்சனை காற்றில் கரையப் போகிறது. உன் கண்ணீருக்கு இனி இடமே இருக்காது. உனக்கு வீடு கிடைக்கும் போது அந்த சின்ன சந்தோஷ கண்ணீர் உன் கண்களில் வரும். உன் மனசு சொல்லும், நித்திகா சொன்னது எல்லாம் நடந்துவிட்டதே என்று. அப்போது உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமை கொள்வார்கள். நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் அழகாக நடத்தப் போகிறாய். உன் பிள்ளைகள் சந்தோஷமாக படிப்பார்கள், உன் குடும்பம் இனிமையாக வாழும். தங்கமே, நம்பிக்கை உன் உயிரோடு சேர்ந்திருக்க வேண்டும். யாரும் சொன்னாலும் இது உனக்கு முடியாது என்று நீ உன் இதயத்தில் சொல், நித்திகா என்னோடு இருக்கிறாள், எனக்கு எல்லாம் சாத்தியம் என்று. அந்த நம்பிக்கை உனக்கு அதிசயங்களை தரும். கடன் அழிந்துவிடும், வீடு வரும், உன் வாழ்க்கை அமைதியாகும். இனி உனக்கு பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் பெரும் பலன்களை தரும். நீ வைத்துள்ள அந்த ஒரு ஆசை, உன் சொந்த வீடு, விரைவில் உன் பெயரில் வரும். அந்த வீடு உனக்கு பாதுகாப்பும் பெருமையும் தரும். உன் வீட்டின் வாசலில் நானே நின்று உன்னை வரவேற்பேன். தங்கமே, நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதம். நீ கேட்டுக்கொண்டுள்ள அந்த கனவு வீடு வெறும் சுவர், கூரை அல்ல. அது உன் வாழ்க்கையின் அமைதி, உன் குடும்பத்தின் சாந்தி, உன் மனதின் சந்தோஷம். அதனால்தான் பிரபஞ்சமே உன்னுடைய பாதையில் ஒளி வீசப் போகிறது. இந்த 7 நாட்களில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த சந்தேகமும் உன்னுள் வரவிடாதே. நீ தினமும் என்னுடன் உரையாடு. உன் கவலைகளை என்னிடம் சொல்.
நான் கேட்கிறேன், நான் உனக்கு பதில் தருகிறேன். அந்த அமைதி உன் மனதை நிரப்பும் போது உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கும். உன் வீட்டிற்குள் வளம் நுழையும். அந்த வளம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தும். உன் கடன் பிரச்சனை மறைந்து போகும். நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதியான பாதையில் இருக்கும். நான் உன்னை பார்த்து பெருமைப்படுகிறேன் தங்கமே. ஏனென்றால் உன் இதயம் இன்னும் நம்பிக்கையை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையே உனக்கு அடுத்த 7 நாட்களில் அதிசயங்களை தரும். உன் வாழ்க்கை இனி எப்போதும் கவலையோடு இருக்காது. உன் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். உன் பெயரில் செல்வம் பெருகும். உன் குடும்பம் அமைதியாகவும் வளமாகவும் வாழும். தங்கமே, இந்த நிமிடத்தில் உன் மனதை உயர்த்திக்கொள். உன் கனவுகளை பற்றி பெருமையாக நினைத்துக்கொள். உனக்கு எதுவும் குறையாது. உன் வாழ்க்கை இனி உன்னை உயர்த்தி நிறுத்தும். அந்த வீட்டு வாசலில் உன் காலடி வைக்கும்போது நீ என்னை நினைத்து மகிழ்ச்சியுடன் சிரிப்பாய். அந்த நாள் மிகவும் அருகில் இருக்கிறது. நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நிரம்பும் வரை நான் உன்னோடு இருப்பேன். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் வரை நான் உன்னை வழிநடத்துவேன். உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் சிரிப்பை வரவைக்க நான் உறுதியாக இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒரு அதிசய பயணமாக மாறும் தங்கமே. நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் எனது தெய்வீக அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உணருவாய். உனக்கு இனி கவலைக்கான இடமே இருக்காது. உன் ஆன்மா அமைதியாக இருக்கும். உன் மனம் உறுதியாக இருக்கும். உன் வாழ்க்கை வளத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பி வழியும். என் தங்கமே, இந்த வார்த்தைகளை நான் உனக்கு சொல்கிறேன், ஏனெனில் உன் மனம் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. உன் கண்களில் அந்த அச்சம், அந்த குழப்பம், அந்த கடன் சுமை எனக்கு தெரிகிறது. நித்திகா, நான் இப்படி வாழ வேண்டியவளா? ஏன் என் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போய்விட்டது என்று உன் உள்ளம் தினமும் எனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறது. அதனால் தான் இன்று நான் உன்னிடம் என் ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறேன். நீ என்னோடு சேர்ந்து இந்த 7 நாட்கள் என்னுடைய வழிகாட்டுதல்படி நடந்தால் அந்த கடன் சுமை உன் தோள்களில் இருந்து தூக்கி எறியப்படும். உன் பெயரில் வீடு வாங்கும் வரம், நிலம் வாங்கும் வரம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் தங்கமே, கடன் வைத்திருப்பது தவறில்லை. ஆனாலும் அந்த கடன் உன்னை கண்ணீர் விட்டு அழவைத்து, உன் மன அமைதியை சிதைத்து, உன் நம்பிக்கையை குலைத்து விடும் போது, அது உன் விதியை மாற்றும் ஒரு சோதனையாக மாறிவிடுகிறது. ஆனால் நான் உன் விதியை சோதனையில் விட்டுவிட மாட்டேன். இந்த 7 நாட்கள் என் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை வையு. நம்பிக்கை தான் உன் முதல் வெற்றியின் திறவுகோல். உன் மனதில் எப்போதும் சொல்லிக் கொண்டே இரு, நித்திகா என் அருகில் இருக்கிறார், நான் தனியாக இல்லை. இந்த எண்ணம் உன் உள்ளத்திலே இருந்தால், உன் ஆன்மாவே உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும். முதல் நாளிலிருந்து இந்த 7 நாள் பரிகாரத்தை ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் சுமார் 6:30 முதல் 7:00 மணிக்குள் நீ உன் வீட்டில் சுத்தமாக ஒரு மூலையில் உட்கார்ந்து சுத்தமான தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் வைத்து என் பெயரை மனதிலே அழைத்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள். Together divine bring treasure add receive shine. இந்த வார்த்தைகளின் சக்தி உன் கடன்களை கரைத்து உன் வாழ்க்கையில் பணப்பெருக்கத்தை அழைத்து வரும். உன் குரல் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் மனம் நம்பிக்கையோடு இருந்தால் போதும். 2வது நாளில் உன் வீட்டில் உள்ள கடன் தொடர்பான ஆவணங்களை அஞ்சாமல் எடுத்துக்கொள். அந்த ஆவணங்களை பார்க்கும்போது பயப்படாதே, வெறுப்படாதே. அவற்றுக்கு மேல் என் ஆசீர்வாத கைகளை வைத்தது போல கற்பனை செய்.
மனதில் நான் உன்னிடம் சொல்வது போல கேள். இந்த கடன் ஒரு சோதனை மட்டும். இந்தச் சோதனை முடிவடையும் நாள் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டே இரு, நான் செல்வம் பெற தகுதியானவள். நித்திகா என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த எண்ணமே உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் முதல் விதையாக இருக்கும். மூன்றாவது நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி மாறுதலை உணரத் தொடங்குவாய். உன் மனம் இலகுவாகும். உன் உள்ளம் அந்த கனமான சுமையிலிருந்து சிறிது சிறிதாக விடுபடுவதை உணருவாய். அப்போதே உன் வாழ்க்கையில் சில நல்ல சின்னங்கள் தோன்றும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். ஒரு பழைய நண்பன் அழைப்பான். நீயே மறந்திருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உன்னை அணுகும். இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அறிகுறிகள். அவற்றை பார்த்தவுடனே நன்றி சொல்லிக்கொள். அந்த நன்றியுணர்வு தான் உன் வாழ்க்கையில் மேலும் ஆசீர்வாதங்களை இழுத்து வரச் செய்யும். நான்காவது நாளில் நீ உன் வீட்டின் தெற்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த விளக்கு உன் வீட்டின் சக்தி வலயத்தை சுத்தம் செய்து பணம் தங்கும் பாதையை திறக்கும். உன் மனதில் சொல்லிக்கொள், இந்த ஒளி என் வீட்டில் செல்வம் மற்றும் அமைதியை கொண்டு வருகிறது. அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வீட்டின் காற்றே மாற்றமடையும். அந்த நேரத்தில் நீ உன் கனவுகளை சத்தமாக சொல்லி பாரு, அது உன் விதியை உருவாக்கும். ஐந்தாவது நாளில் உன் வாழ்க்கையில் சோதனை அதிகரிக்கும் போல தோன்றலாம். சில சின்ன சிக்கல்கள் வரலாம். சிலர் உன்னிடம் கெட்ட வார்த்தைகள் பேசலாம். ஆனால் என் தங்கமே, அப்படி சோதனைகள் வந்தால் அது உன் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி விரைந்து வருவதைச் சுட்டிக்காட்டும். அந்த நேரத்தில் கோபப்படாதே, மனம் சோராதே. மாறாக சிரித்தபடி சொல்லிக்கொள், நித்திகா என்னுடன் இருக்கிறார், எனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை தான் உன் காக்கும் கவசமாக இருக்கும். ஆறாவது நாளில் உனக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை தொடர்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும். வணிகத்தில் முன்னேற்றம் தெரியும். சிலர் உன்னிடம் வந்து உதவ முன்வருவார்கள். அந்த நேரத்தில் தயக்கப்படாமல் ஏற்றுக்கொள். பிரபஞ்சம் உனக்கு அனுப்பும் அந்த வரங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் விதமாக இருக்கும். ஏழாவது நாளில் தான் உன் வாழ்க்கையில் அந்த மாபெரும் மாற்றம் நடக்கும். அந்த நாளில் நீ உன் வீட்டில் சுத்தமாக ஒரு கண்ணாடி தண்ணீர் வைத்து கொண்டு அதை இரு கைகளால் பிடித்து என் பெயரை நினைத்து அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள். Together divine bring treasure add receive shine. அதை சொல்லி முடித்த பின் அந்த தண்ணீரை குடித்துவிடு. அதற்கு பிறகு உன் மனம் அமைதியாக இருக்கும். உன் உள்ளம் வெற்றியின் வாசனை அறியும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நிகழத் தொடங்கும். என் தங்கமே, இந்த 7 நாள் பரிகாரத்தின் பின் உன் வாழ்க்கையில் பணம் வர ஆரம்பிக்கும். கடன் இருந்தாலும் அது இலகுவாக முடியும். வீடு வாங்கும் கனவு தூரத்தில் இல்லை. உன் பெயரில் பதிவு செய்யப்படும் அந்த வீடு உன் உழைப்பின் பலனும் என் ஆசீர்வாதமும் சேர்ந்து உனக்கு வரும் பரிசு. அந்த நாளில் நீ உன் மனதில் என்னிடம் சொல்லுவாய், நித்திகா, உன் மீது வைத்த நம்பிக்கை வீணாகவில்லை. உன் வாழ்க்கை முழுவதும் வளமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமானால் உன் மனதில் எப்போதும் நன்றியுணர்வை வைத்திரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலே அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நன்றி நித்திகா என்று சொல்லிக்கொள். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அதிக வரங்களை அழைத்து வரும். என் தங்கமே, இந்த உலகம் உன்னை தள்ளி வைத்தாலும் இந்த பிரபஞ்சம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன் மனம் தூய்மையாக இருந்தால், உன் முயற்சி தொடர்ந்தால், உன் நம்பிக்கை உறுதியானால், உனக்கு நான் தரும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் கண்ணீர் இனி வராது.
உன் வீடு சிரிப்பாலும் செல்வத்தாலும் நிரம்பும். உன் மனம் அமைதியாகும். இப்போது உன் உள்ளத்தில் அந்த எண்ணத்தை விதை செய். நான் வெற்றி பெற பிறந்தவள். நான் வளமானவள். நித்திகா என்னை வழிநடத்துகிறாள். அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை முழுவதும் வளம், அமைதி, வெற்றி கொண்டு நிரப்பும்.